அம்பையர்ஸ் பண்ண மிஸ்டேக்கால மேட்சே தலைகீழா போன சம்பவங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அப்படி அம்பையர்ஸ் பண்ண 4 காஸ்ட்லியான மிஸ்டேக்ஸை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1, 2019 வேர்ல்ட் கப் ஃபைனலை யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. இங்கிலாந்துக்கு கடைசி 3 பால்ல 9 ரன் தேவைப்பட்டிருக்கும். அப்ப பென் ஸ்டோக்ஸ் ஒரு பால் அடிச்சுட்டு ரன் ஓடி இருப்பாரு. கப்தில் அந்த பால் எடுத்து த்ரோ அடிக்க அது பென் ஸ்டோக்ஸ் உடைய பேட்ல பட்டு 4க்கு ஓடி போயிருக்கும். அதை பார்த்து குமார் தர்மசேனா இங்கிலாந்துக்கு 6 ரன் கொடுத்திருப்பாரு. ஆனா இங்க குமார் தர்மசேனா 6 ரன் கொடுத்தது சரியான்னு கேட்டீங்கன்னா அது தப்பு. அவர் அங்க 5 ரன் தான் கொடுத்திருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூல் படி பேட்டர்ஸ் 2 பேருமே ரன் ஓடும்போது ஃபீல்டர் த்ரோ அடிச்சதுக்கு அப்புறம் 2 பேருமே கிராஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த ரன்னையும் ஓவர் த்ரோ அப்ப கணக்குல சேர்த்து ரன்னா கொடுப்பாங்க. ஆனா இங்க கப்தில் த்ரோ அடிக்கும் போது ஸ்டோக்ஸும் ரஷீதும் ஒருத்தர் கிராஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ரன் கழிச்சிட்டு 5 ரன் தான் கொடுத்திருக்கணும். கொடுத்துட்டு ஆதில் ரஷீத் தான் ஸ்ட்ரைக்கு வந்திருக்கணும். அப்படி நடந்திருந்தா நியூசிலாந்து இன்னைக்கு சாம்பியன்ஸா இருந்திருப்பாங்க. குமார் தர்மசேனாவும் இதை ஒத்துக்கிறாரு. ஆமா, நான் தப்பா தான் கொடுத்துட்டேன். இருந்தாலும் அதை நினைச்சு நான் வருத்தப்படல. ஏன்னா நீங்க டிவி ரீப்ளேல பாக்குறீங்க, நான் ஆன் ஃபீல்ட்ல இருக்கேன். ஆன் ஃபீல்ட்ல இருந்து பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம். அதனால நான் எடுத்த முடிவை பார்த்து நான் பெருமை தான் பண்றேன், நான் வருத்தப்படல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. நம்பர் 2, 2013 ஆஷஸ்ல ஸ்டூவர்ட் பிராட் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஆஷ் நகர் ஒரு பாலை வீசியிருப்பாரு. அந்த பாலை நீங்களே பாருங்களேன். இது அவுட்னு தான் நினைக்கிறீங்க. எல்லாருமே அவுட்னு தான் நினைச்சிருப்பீங்க, இங்கிலாந்து ரசிகர்கள் உட்பட. அப்படி இருக்கும்போது ஸ்டூவர்ட் பிராட் எதுவுமே நடக்காத மாதிரி அந்த எண்ட்ல போய் பேட்ஸ்மேன் கூட பேசிட்டு இருப்பாரு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே புரிஞ்சிருக்காது. அம்பீரை பார்த்தா அம்பீர் அவுட் கொடுத்திருக்க மாட்டாரு, வேணும்னே அவுட் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. பால் கிளியரா ஸ்லிப்புக்கு போய் கேட்ச் ஆகி இருந்துமே அம்பீர் அலீம்தார் அவுட் கொடுத்திருக்க மாட்டாரு. இதனால ஆஸ்திரேலியா ஃபேன்ஸும் ஆஸ்திரேலிய வீரர்களும் காண்டாயிருவாங்க. மைக்கேல் கிளார்க் அலீம்தாரை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருப்பாரு. இந்த நாட் அவுட் டிசிஷனை கொடுக்கும்போது பிராட் 37 ரன்ல தான் இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் இன்னிங்ஸ் முடிவில் 65 ரன்களை கோச் வச்சிருந்தாரு. இதனால இங்கிலாந்து 375 ரன் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மேட்சை 14 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருப்பாங்க. நம்பர் 3, 2020 ஆஷஸ்ல பென் ஸ்டோக்ஸ் உடைய ஹெட்டிங் இன்னிங்ஸை யாரும் மறந்திருக்க மாட்டாங்க. கடைசி ஒரு விக்கெட் வித்தியாசத்துல இங்கிலாந்து அந்த மேட்ச்ல அவர் ஜெயிக்க வச்சிருப்பாரு. ஆனா அந்த மேட்ச்ல கடைசியில 2 ரன் தேவைப்பட்டிருந்த நிலையில நேத்தன் லைன் பவுலிங் பண்ண பென் ஸ்டோக்ஸ் பேட்டிங் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு ஸ்வீப்புக்கு போக அது அவருடைய பேட்லயே பட்டுரும். அது அவுட் தான். இருந்தாலுமே அம்பையர் நின்னுட்டு இருந்த ஜோயல் வில்சன் அவுட் கொடுத்திருக்க மாட்டாரு, நாட் அவுட்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அப்ப ஆஸ்திரேலியா கிட்ட ரிவ்யூ இருந்திருக்காது. ரிவ்யூ இல்லாததால அந்த மேட்ச்ல அநியாயத்துக்கு ஆஸ்திரேலியா தோத்துருவாங்க. நம்பர் 4, 2003 இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப ஜேசன் கிலஸ்பி ஒரு பாலை வைக்க சச்சின் டெண்டுல்கர் அந்த பாலை பிடிச்சிருப்பாரு. அது அவருடைய பேட்லயே பட்டுரும். அது பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸே லைட்டா தான் அப்பீல் பண்ணுவாங்க. ஆனா அதை பார்த்து ஸ்டீவ் பக்னர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஆமா அவுட் பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இதுக்கு அது ஓவரா பவுன்ஸ் ஆகி இருந்துச்சு. சச்சின் டெண்டுல்கர் ஷாக்லயே வெளியே போயிருப்பாரு. அந்த மேட்சை இந்தியா டாமினேட் பண்ண வேண்டியது. இருந்தாலுமே ஆஸ்திரேலியா இப்படி ஏமாத்தி அந்த மேட்ச்ல டிரா பண்ணிருப்பாங்க.